எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலோட ஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பாலிட்டியில் வந்து பார்த்துடலாங்க. ஸோ பாலிட்டியில் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் பற்றி அவங்களோட ஆர்டிகல்ஸ் என்ன, அவங்களோட பவர்ஸ் என்ன, இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். பிரசிடென்ட் ஆர்டிக்கல், அதாவது பிரசிடென்ட்டோட ஆர்டிக்கல் வந்து 52 to 78ங்க. இந்த பார்ட் 5 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகேவா? பார்ட் 5 கான்ஸ்டியூஷனில் பார்ட்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அதில் பார்ட் 5ல் வரக்கூடிய 52லேருந்து 78 வரைக்கும் வந்து பிரசிடென்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ். ஓகே, அடுத்து ஆக்சுவலாக பார்ட் 5 வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் வந்து டீல் பண்ணக்கூடியது. ஸோ அதுக்குள்ள பிரசிடென்ட்டோட ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து வரும். த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கன்சிஸ்ட் ஆஃப் த பிரசிடென்ட் இருப்பாங்க, அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க, அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அட்டார்னி ஜெனரலும் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து அந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பார்ட் 5குள்ளே வந்து வருவாங்க. த பிரசிடென்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட். ஓகே, ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க தான் வந்து முதல் குடிமகன், இந்தியாவின் முதல் குடிமகன், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அண்ட் ஆக்ட்ஸ் அஸ் சிம்பிள் ஆஃப் யூனிட்டியாக இருப்பாங்க, இன்டெகிரிட்டியாக இருக்கணும், சாலிடரி அண்ட் ஆஃப் த நேஷன். ஸோ ஒற்றுமையின் ஒரு சின்னமாக வந்து அடையாளமாக வந்து இருக்கணும் பிரசிடென்ட். முதல் குடிமகனும் அவர் தான். ஸோ எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட எலெக்ஷன் வந்து கொஸ்டின் வந்து வந்திருக்கு ப்ரீவியஸ் இயரில். ஓகேவா? பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் நாட் டைரக்ட்லி பை த பீப்புள் பட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் எலக்டோரல் காலேஜ். அதாவது எலக்டோரல் காலேஜில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, அதாவது பார்ட்டிசிபேட்டே பண்ணுவாங்க. நம்ம வந்து ஓட் போட முடியாது. ஓகேவா? நார்மல் எலெக்ஷன் வந்து நடக்கிற மாதிரி பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து நடக்காது. ஓகே, ஸோ இப்போ எலக்டோரல் காலேஜ்னா என்ன, அதில் உள்ள மெம்பர்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்த்தா the elected members of both houses of the parliament. ஸோ both houses இருக்குல்ல, பார்லிமெண்ட்டோட 2 ஹவுசஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் வந்து இதில் பங்கு பெறுவாங்க. அதே மாதிரி எலெக்டட் மெம்பர்ஸ் மெயினாக, அதே மாதிரி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் ஸ்டேட். ஸ்டேட் இருக்குல்ல, ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் இதில் பங்கு வந்து பெறுவாங்க. ஸோ வந்து யாரை பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணுற அந்த எலெக்ஷனில். அதே மாதிரி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் யூடி. ஸோ யூடிஸ் ஆஃப் டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி. நம்ம யூனியன் டெரிட்டரின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய டெல்லி, மெயினாக டெல்லியும் பாண்டிச்சேரியும் அவங்களும் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. ஓகேவா? இந்த 3 எலெக்டட் மெம்பர்ஸும் வந்து கலந்துக்கிறாங்க பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அடுத்து இவங்களோட பிரசிடென்ட்டோட குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தலாம். ஹி ஷுட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ஹி ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 35 வயது வந்து இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ 35 வயதுக்கு மேலே தான் வந்து இருக்கணும். ஸோ 35 அல்லது அதற்கு மேல் வந்து இருக்கணும். அதுக்கு கீழே வந்து பிரசிடென்ட்டுக்கு நீங்கள் போட்டியிட முடியாது, பிரசிடென்ட்டோட போஸ்ட்டுக்கு. ஓகே, ஹி ஷுட் பி குவாலிஃபைடு ஃபார் எலெக்ஷன் அஸ் அ மெம்பர் ஆஃப் லோக்சபா. அதாவது அவர் வந்து ஒரு தகுதி பெற்றுக்கணும். என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு லோக்சபா மெம்பராக இருக்கக்கூடிய அந்த தகுதியை வந்து அவர் வந்து பெற்றுக்கணும். அந்த எலெக்ஷனில் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அந்த தகுதியை வந்து இவர் பெற்றிருந்தார் அப்படின்னா இவர் வந்து டேரெக்டாகவே பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு வந்து நிற்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து தகுதிகள், குவாலிஃபிகேஷன். ஸோ இவங்க இங்கே நிற்கணும் இந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னா இதெல்லாம் இவங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அது ஹி ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். இது எப்போவுமே வந்து நம்ம பார்ப்போம். இங்கே வந்து வெளியே வந்து ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஆஃபீஸோ இல்லை ஒரு ஜாபு அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. மணி வந்து மேக் பண்ணக்கூடாது ப்ரைவேட்டாக. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சர்வீஸில் இருக்கீங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து தனியாக வந்து வரக்கூடாது. அண்டர் யூனியன் கவர்மெண்ட் ஆர் எனி அதர் ஸ்டேட் கவர்மெண்ட். வெளியே ஒரு யூனியன் கவர்மெண்ட் கீழேயும் இருக்கக்கூடாது, ஸ்டேட் கவர்மெண்ட் கீழேயும் வந்து இருக்கக்கூடாது. ஆர் எனி அதர் லோக்கல் அத்தாரிட்டி ஆர் பப்ளிக் அத்தாரிட்டி கீழே வந்து இருக்கக்கூடாது. ஷுட் நாட் ஹோல்ட் எனி ப்ராஃபிட். எதுவுமே வந்து வெளியே வந்து ஒரு லாபம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் எதுவும் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது நீங்கள் வந்து அந்த போஸ்ட்டுக்கு இருக்கும்போது. அடுத்து ஓத். ஸோ ஓத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து நம்ம இது எடுப்பாங்களா, உறுதிமொழி வந்து கூறுறது. அந்த மாதிரி நம்ம பதவி ஏற்கும்போது வந்து நம்ம பார்த்துருப்போம் டிவி நியூஸ் சேனல்ஸில். ஸோ அதுதான் வந்து ஓத் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ த ஓத் ஆஃப் த ஆஃபீஸ் ஆஃப் த பிரசிடென்ட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட் பை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அதாவது யார் முன்னிலையில் வந்து பதவி ஏற்பாங்க அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அது பிரசிடென்ட் பதவி ஏற்கிறத வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா முன்னாடி அதை வந்து மேற்பார்வையிடுறாங்க. சிஜேஐன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தலைமை நீதிபதி அவர்கள் அவங்க முன்னாடி தான் வந்து இவங்க வந்து பதவி ஏற்கணும் ஒன்று. அண்ட் இன் ஹிஸ் ஆப்சன்ஸ், சப்போஸ் சிஜேஐ வந்து ஆப்சண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டை வந்து யார் அவைலபிளாக இருக்காங்களோ ஸோ அவங்க முன்னாடி பதவி ஏற்கணும். ஓகேவா? இது ஒரு முக்கியம். அடுத்து இவங்களோட டேர்ம் பார்த்தோன்னா 5 வருடங்கள். ஓகே, இவங்க வந்து ரீ எலெக்ஷனுக்கு எலிஜிபிள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்களோட டெர்னியூர் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க எலெக்ஷன் அதே சேம் நபர் ரீ எலெக்ஷனுக்கு எலிஜிபிள். ஓகே, அடுத்து இம்பீச்மெண்ட். ஸோ இவங்களோட ரிமூவல், இம்பீச்மெண்ட்னா ரிமூவ் பண்ணுறதை நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இந்த ரிமூவல் ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த பிரசிடென்ட் கேன் பி ரிமூவ்டு ஃப்ரம் ஆஃபீஸ் பை த ப்ராசஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட். எப்படி ரிமூவ் பண்ணலாம், எதுக்காக ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷனை வைலேட் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கான்ஸ்டியூஷனே வந்து வைலேட் பண்ணுறாங்க, அதை வந்து தடுக்கிறாங்க, அதோட பொட்டன்ஷியல் வந்து முழுசாக போக விடாமல் தடுக்கிறாங்களோ, இல்லை ஏதாச்சும் ஒரு ஆக்டுக்கு தடையாக இருக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து இருக்கணும், மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எதுவும் கான்ஸ்டியூஷனே வைலேட் பண்ணுற மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ஸோ இவங்க பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? த இம்பீச்மெண்ட் சார்ஜஸ் கேன் பி இனிஷியேட்டட் பை எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்.
எந்த ஹவுஸ்னாலுமே பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய 2 ஹவுஸில் வந்து எதுனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களை நாங்கள் இப்போ எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து தீஸ் சார்ஜஸ் ஷுட் பி சைன்டு பை 1/4 மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ். மெயினாக இந்த சார்ஜஸ் வந்து இந்த சார்ஜஸ் அப்படின்னா அவங்க மேலே சுமத்தப்பட்டது. ஸோ அதில் வந்து 1/4 ஆஃப் த மெம்பர்ஸ் சைன் பண்ணியிருக்கணும். 4ல் ஒரு 1/4 ஓகேவா சைன் பண்ணியிருக்கணும். ஓகே தட் ஃப்ரேம்டு த சார்ஜஸ் அதான் அதாவது ஃப்ரேம் பண்ணவங்க ப்ளஸ் சைன் பண்ணியிருக்கணும் இதுதான். அண்ட் 14 days நோட்டீஸ் வந்து கொடுக்கணும். இதுதான் ரொம்ப மெயின். எத்தனை டேஸ் நோட்டீஸுங்கிறது பிவிக்யூ. ஆக்சுவலாக பிரசிடென்ட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இம்பீச் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட எத்தனை நாளுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. 14 days ஆக்சுவலாக இது. ஓகேவா? அடுத்து பவர்ஸ். பிரசிடென்ட்டோட பவர்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், ஃபினான்ஷியல் பவர்ஸ், ஜுடிஷியல் பவர்ஸ், டிப்ளமேட்டிக் பவர்ஸ், மிலிட்டரி பவர்ஸ், எமர்ஜென்சி பவர்ஸ். ஸோ இந்த மாதிரி இத்தனை பவர் வகைகள், இத்தனை வந்து பவர் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆயிரும். அதனால் நான் வந்து கொடுக்கல. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பார்க்கணும், ஓகே இது எனக்கு பத்தாது பார்க்கணும் அப்படின்னு சில பேருக்கு வந்து தோணும். சில பேருக்கு வந்து இதுவே எனக்கு போதும், நான் வந்து பார்த்துக்கிடுவேன், ஆப்ஷனை வச்சு நான் வந்து போட்டுருவேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. ஸோ அப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது மட்டுமே உங்களுக்கு போதும். இல்லை எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு கூகுளில் வந்து பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் யூபிஎஸ்சின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டே வருங்க. இல்லை பிடிஎஃப்னு சேர்த்து அடிங்க. பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் பிடிஎஃப்னு அடிங்க. 4 பக்கத்தில் வந்து வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தா போதும். நீங்கள் ஒரு ஆர்த்தர் புக் எடுத்து பார்க்க வேணாம், ஸ்கூல் புக்கோ எதையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேஜ் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டாக வந்து A4 ஷீட்டில், அதாவது நம்ம பிடிஎஃப்பில் வந்து இப்போ எப்படி ஒரு பேஜில் வந்து உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்டாக வந்து கூகுள்லேயே வந்து கிடைக்கும் பவர்ஸ். நீங்கள் வந்து அதை மட்டும் பார்த்துக்கலாம். 2 பேஜில் இருந்து கூட கிடைக்கும். 2 A4 ஷீட்டில் கூட கிடைக்கும் பிடிஎஃப். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து வெட்டோ பவர் மட்டும் நான் வந்து எடுத்து வந்திருக்கேன். ஸோ வெட்டோ பவர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படிங்கிற சில வெட்டோ பவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு இருக்குங்க. என்ன அப்படின்னா, எ பில் பாஸ்ட் பை த பார்லிமெண்ட் கேன் பிகம் ஆக்ட் ஒன்லி இஃப் அசன்ட் வந்து கொடுக்குறா. அதாவது பிரசிடென்ட் வந்து ஒப்புதல் வந்து அளிச்சாங்க, இல்லை அளிக்கல அப்படின்னு ரீசெண்டாக நியூஸில் வந்து நிறைய நியூஸ் போயிட்டுருக்கும். வந்து கவர்னரை பற்றி வந்து போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரசிடென்ட்டுக்கும் வந்து வெட்டோ பவர் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒப்புதல் வந்து அளித்து சைன் வந்து பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஆக்டாகவே வந்து மாறும். ஸோ அது வரைக்கும் அது வந்து பில்லை வந்து பாஸ் பண்ணி வச்சாலும் அது வந்து ஆக்டாக மாறாது. இது ஒன்று. இன்னொன்று, when such a bill is presented to the president for his assent, அவரோட அசன்ட்டுக்காக நம்ம வந்து சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா he has 3 alternative. 3 விதமாக அவர் வந்து பதிலளிக்கலாம். அதுக்கு என்ன அப்படின்னா, அண்டர் ஆர்டிகல் 111 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் படி இது வந்து சொல்கிறாங்க. 3 விதம் தான் அவரால் பண்ணவே முடியும். he may give his assent to the bill. ஒன்று, அவர் ஓகே இந்த பில் நல்லா இருக்குப்பா, நான் வந்து என்னோட ஒப்புமையை கொடுத்துட்றேன், இந்த சைன் பண்ணிட்டேன், இந்த அப்படி எடுத்துகிட்டு போ. ஸோ இது ஒன்று. 2வது, he may withhold his assent of the bill. அவர் வந்து வச்சுக்கலாம், வந்து கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவர் வந்து பில்லை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பேசாமல் இருக்கிறது. 3வது, he may return the bill. அவர் வந்து இல்லை நீ வந்து திருப்பி போயிட்டு நீ வா, ஏன்னா அதாவது நீ போயிட்டு வா, திருப்பி ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு வந்து அனுப்பிவிடுவாங்க. ஆனால் இஃப் இட் இஸ் நாட் அ மணிபிளாக இருந்ததுன்னா அவரால் திருப்பி அனுப்ப முடியாது. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த மணிபிள் இது ரிலேட்டடாகவே ஒரு கொஸ்டின் வந்து வந்திருக்கு லாஸ்ட் இயரும். மணிபிள் என்ன, எப்படி, பெர்மிஷன் வேணுமா வேண்டாமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரும். மணிபிளாக இருந்தால் பிரசிடென்ட்டால் ரிட்டர்ன் வந்து அனுப்ப முடியாது, கண்டிப்பாக பாஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி அவர் பண்ணாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகுங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு விஷயம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் வெட்டோவில் அப்சல்யூட் வெட்டோ இருக்குது, குவாலிஃபைடு வெட்டோ இருக்குது, சஸ்பென்சிவ் வெட்டோ, பாக்கெட் வெட்டோ அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்பாக வந்து வருங்க. ஸோ இது எல்லாமே வந்து பிரசிடென்ட்டோட ஒரு ஓவரால் ஒரு ஜிஸ்ட்டு. இதை வச்சு வந்து இதில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின், அதாவது ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிரசிடென்ட் படிக்க அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாமே நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து இது என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீப்பாக படிப்பீங்க. அவ்வளோதான் இந்த பிரசிடென்ட்டோட டாப்பிக்கில் அவ்வளோதான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்துடலாம். வைஸ் பிரசிடென்ட் ஆக்குபைஸ் செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் இந்த கண்ட்ரி. ஓகேவா? கண்ட்ரியிலேயே வந்து செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஆக்குபை பண்ணுறது வைஸ் பிரசிடென்ட் தான். ஹி இஸ் அக்கார்டட் அ ரேங்க் நெக்ஸ்ட் டு த பிரசிடென்ட் இன் த அஃபிஷியல் வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸ். அதாவது வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸ், அதாவது ஒரு பதவிகள்னு ஒரு அடுக்குவாங்க. ஸோ இந்த பதவிகள் தான் மேலே, இதுக்கு அடுத்து அப்படியே லைனாக அடிக்கிட்டு வருவாங்க, இது உயர்வான பதவி அப்படின்ட்டு. ஸோ அதில் அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த ரேங்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இதுதான் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்தியாவில். அதில் பிரசிடென்ட்டுக்கு அடுத்தபடியான ரேங்க் வந்து இருக்கிறது வைஸ் பிரசிடென்ட்டுக்கு. ஓகேவா? அடுத்து எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் வந்து வைஸ் பிரசிடென்ட் லைக் த பிரசிடென்ட், அதாவது பிரசிடென்ட்டுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கும். இஸ் எலெக்டட் நாட் டைரக்ட்லி பை த பீப்புள் பட் பை த மெத்தட் ஆஃப் இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக வந்து எடுப்பாங்க. ஓகேவா? இப்போ குவாலிஃபிகேஷன் அப்படி பார்த்தோம்னா ஹி பி சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், 35 வயசு வந்து ஆயிருக்கணும். ஹி ஷுட் பி குவாலிஃபைட் ஃபார் த எலெக்ஷன் அஸ் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா. ஓகேவா? இவர் வைஸ் பிரசிடென்ட் வந்து ராஜ்யசபாவில் வந்து குவாலிஃபை ஆகிற மெம்பராக வந்து இருக்கணும். அதாவது ராஜ்யசபாவில் ஒரு மெம்பர் ஆகக்கூடிய தகுதி வந்து அவருக்கு இருந்துச்சு அப்படின்னா அவர் டேரெக்டாக வைஸ் பிரசிடென்ட் வந்து ஆகலாம். ஏன் அப்படின்னா ராஜ்யசபாவோட எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் வந்து வைஸ் பிரசிடென்ட் தான். ஓகேவா? எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அங்கே கொடுத்துருக்க மாட்டேன். ராஜ்யசபாவோட எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் வந்து வைஸ் பிரசிடென்ட். ஓகே,
அடுத்து ஹி ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்டர் த யூனியன் கவர்மெண்ட் ஆர் எனி ஸ்டேட். ஸோ அதான் அந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து எதுவுமே வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது. யூனியன் கவர்மெண்ட்லையோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லையோ இல்லை வெளியவோ எதுவுமே வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இவர் வந்து ஓத். ஸோ இவரோட வந்து பதவியேற்பு அது வந்து யார் முன்னாடி நடக்கும் அப்படின்னு பார்த்தா பிரசிடென்ட் அதாவது பிரசிடென்ட்டோடது சிஜேஐ முன்னாடி. ஸோ இப்போ வைஸ் பிரசிடென்ட்டோடது பிரசிடென்ட் வந்து முன்னாடி வந்து இவங்க வந்து ஓத் வந்து எடுக்கணும். ஓகேவா? இப்போது ஆர் சம் அதர் பர்சன் ஹூ இஸ் பிரசிடென்ட் மட்டும்தானா அப்படின்னா இல்லை. ஸோ பிரசிடென்ட்டு சப்போஸ் ஏதாச்சும் ஒரு வேலை ஏதாவது ஒரு டியூட்டி இருந்தது அப்படின்னா ஆர் சம் அதர் பர்சன் அப்பாயிண்டட் ஆன் த பிஹாஃப் ஆஃப் ஹிம். ஓகேவா? ஸோ அதாவது பிரசிடென்ட் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க, ஓகே இவர் இருக்கட்டும், எனக்கு பதில் இவர் இருப்பார், நீங்கள் வந்து இவர் முன்னாடி பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வைங்க இவருக்கு அப்படின்னு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் யாரை வந்து நாமினேட் பண்ணி போட்டிருக்காங்களோ ஸோ அவங்க முன்னாடி வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து பதவி பிரமாணம் செய்வாங்க. ஸோ அது வந்து அந்த உறுதிமொழி வந்து எடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து விஷயம். இவங்களோட டேர்ம். ஸோ வந்து டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா 5 வருடங்கள் வந்து சேம் தான். பிரசிடென்ட் ஆர் சேம் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ இவ்வளோ தாங்க இதில் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோதாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. இது போக நீங்கள் வந்து இதில் இந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பவர்ஸை மட்டும் நான் சொன்ன மாதிரி பவர்ஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் பிடிஎஃப்னு அடிங்க வந்துடும். பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் பிடிஎஃப்னு அடிங்க வரும். ஸோ அதை மட்டுமே வந்து பாருங்கள். இருக்கிறதுல எது கம்மியான பேஜ் இருக்கோ அதை மட்டும் பாருங்கள். ஏன்னா நமக்கு வந்து எவ்வளோ டீட்டெயில் டைம் இல்லாதனால எவ்வளோ கிறிஸ்பாக யார் கொடுக்குறாங்களோ ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து சோர்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணிடுறேன். டிரைவ் லிங்க் வந்து இருக்குது. ஸோ நேற்று வந்து கேட்டிருந்தாங்க டெஸ்ட் வேணும் அப்படின்னா டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு. அந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்க. ஆனால் வந்து ஒரு 5-6 கமெண்ட் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து 20 டார்கெட் வச்சுருந்தேன். பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோஸ் 4 வீடியோ வந்து வந்துருங்க இன்றைக்கி. ஸோ இதில் ஃபுல்லாகவே நான் வந்து சொல்கிறேன். அதில் சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்திருப்பீங்க நிறைய பேர். ஸோ அதனால தான் நான் இந்த 4 வீடியோவும் நான் வந்து சொல்கிறேன். வீடியோட எண்டில் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த 4-1 எக்ஸாமுக்கு வந்து டெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து டெஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ நம்ம அதை பொறுத்து தான் நம்ம வந்து டெஸ்ட் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா? ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.